ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ருத்தீன் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவிலேருந்து ஆசாரிப்பள்ளத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டரில் வந்துடும். இது வந்து கொல்லமாவடிக்கும் சடையால்புதூருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலு, சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சு, ஆர்சி சர்ச்சு, ஹிந்துஸ் டெம்பிள் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு லோக்கலில் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். வீட்டிலேருந்து நடந்து போனீங்கன்னா இதுதான் ஷாப். இந்த ஷாப்பு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இருக்குது. இது வந்து பஸ் ஸ்டாப்பு. ஒரு கிலோமீட்டர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெகுலர் பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கில் வந்துடும். வீடை பாருங்கள். வீட்டில் வந்து தென்னை மரம் பாருங்கள், இளநீ வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் 7.25 சென்ட் இருக்குது. வீடு மட்டும் வீடு இருக்கக்கூடிய ஏரியா மொத்தம் 7.25 சென்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இதுக்கு வந்து 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 15 சென்ட் இருக்குது. நீங்கள் அதை தனியாக வாங்கதாக இருந்தாலும் வாங்கலாம், அது வாங்காமல் வீடு மட்டும் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுப்பாங்க. அந்த தோப்பு மட்டும் பேக் சைடு வந்து லாஸ்ட்டு காணிக்கிறேன். அதுவும் சேர்த்து வாங்கதாக இருந்ததுன்னா 1,30,00,000 ரூபா. அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா டைம் வேறு தனியாக தருவாங்க. இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு வந்து கேமரா ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு போரு, முனிசிபாலிட்டி வாட்டர் எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. அதுவும் நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது வீடு. சைடில் கார்டன் எல்லாமே வச்சு சூப்பராக இருக்குங்க. வீடு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. பழைய வீடுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 பெட்ரூம் வந்துடும். கீழே 2 பெட்ரூமு, மேலே வந்து 3 பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 5 பெட்ரூம் இருக்குது. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த வீடு கிடைக்காது, பார்த்துக்கிடுங்க. நல்ல ஒரு சான்ஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. நாகர்கோவிலெலாம் ஒவ்வொரு வீடும் என்ன ரேட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது, தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. ஹாலை பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பூஜை ரூம் வந்துடும். பூஜை ரூம் பார்ப்போம். இதில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரூம் வந்துடும். இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். அதுவும் டபுள் சைடு வந்துடும். பாத்ரூம் வந்து குளிக்கிறதுக்கும் தனியாக இருக்குது. வீடை வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ உள்ள ரேட்டுக்கு இந்த வீடு வாங்கதாக இருந்தால் கிட்டத்தட்ட 2-2.25 கோடி ஆயிரும். ஹீட்ரு எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா இதுதான். டைனிங் ஹாலும் கிச்சனும் பக்கத்தில் தான் இருக்குது. இதை வந்து டைனிங் ஹாலாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பேஸை பெட்ரூமாக பாருங்கள். பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம். வீடு நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க. இதுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். கிச்சனை பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லை, சைட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கிச்சன். இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. கிச்சன் வெளியவும் தனியாகவும் செப்ரேட்டாக இருக்குது. மொட்டை மாடி பார்த்துட்டு வந்துடலாம். வீடு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள்.
இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம் 2. சென்டரில் இதுவும் பெட்ரூமாட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும், பெரிய பெட்ரூம். டபுள் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு. குளிக்கிறதுக்கு தனியாகவே வந்துடும், செப்ரேட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மொட்டை மாடியை பாருங்கள். இது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிண்டெக்ஸை பார்த்திங்கன்னா 1க்கு 2 வச்சுருக்காங்க பாருங்கள். 1க்கு 2 வச்சுருக்காங்க. இந்த சிண்டெக்ஸுமே வந்து உங்களுக்கு மேலே வந்து ஹீட் வந்துடக்கூடாது, ஹீட் ஆகிடக்கூடாதுன்னுட்டு அதுக்கு தனியாக வந்து சீட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து கழுவுறதுக்கு, சிண்டெக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 2க்குமே தனியாக வால்வும் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க, பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. வீடு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. வீட்டு ஃப்ரெண்டில் கார்டன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் பார்ப்போம். பின்னாடி நம்ம கார்டனுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், வழிபாதையை பாருங்கள். கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது விறகு அடுப்பு மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே 2 பாத்ரூம் வந்துடும். இப்போ யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆனால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இதுதான் இடம். பேக்கில் தோட்டம் வச்சுருக்காங்க. இதில் தென்னை மரம் எல்லாமே இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8.5 சென்ட் கிட்ட இது நமக்கு தருவாங்க. 8.5 சென்ட்டும் சேர்த்து வாங்கதா இருந்ததுன்னா உங்களுக்கு 1,30,00,000 ரூபா சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணிடலாம். அந்த செங்கல் இருக்குல்ல, இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். மொத்தம் 15 சென்ட். சப்போஸ் வந்து என்ன தோட்டம் வேண்டாம் அப்படின்னா வீடு மட்டும் தனியாக கொடுப்பாங்க. இதுக்கு பின் சைடும் உங்களுக்கு பாதை இருக்குது. சேர்த்து வாங்கதா இருந்தால் டைம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. இந்த தோட்டம் இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தனியாக கூட்டு பட்டாவில் இருக்குது, அதனால தான் அவங்க டைம் தருவாங்க. இது வந்து தனி பட்டாவில் தான் இருக்குது நம்ம வீடு. ஒரு வில்லங்க எதுவுமே கிடையாது, நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த வீடை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரித்வின் ரியல் எஸ்டேட்.